வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஜோதிமணி, தயாநிதி மாறன், ஜெகத் ரட்சகன் இவர்கள் அனைவருக்குமே தோல்வி என்பது உறுதி. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய அரசியல் செய்திகள் என்னும் யூடியூப் சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஜோதிமணி கரூர் தொகுதியில செந்தில் பாலாஜியால் ஆப்ரேட் செய்யப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு வேட்பாளர் 3 லட்சம் வாக்குகள் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அதீத ஒரு வெற்றியை பெற்றவர் தான் இந்த ஜோதிமதி. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை படுதோல்வியை அதிமுகவின் வேட்பாளரிடம் அங்கு சந்திக்க கூடும். காங்கிரஸ் தொகுதியா, கை சின்னமா, இரட்டை இலையா அப்படின்னு பார்க்கும் பொழுது உறுதியாக அங்கு இரட்டை இலை துளிர்க்கும், கை அகற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. அடுத்ததாக தயாநிதி மாறன் வடசென்னை தொகுதியில பெரியதாக பாத்தீங்கன்னா எதிர்ப்பு எழாமல் இருப்பது போல இருந்தாலும் கூட தயாநிதி மாறன் பாத்தீங்கன்னா அங்கு தோல்வியை தழுவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வடசென்னை தொகுதியில பாத்தீங்கன்னா மத்திய சென்னை தொகுதி, ஓகேங்களா, சென்ட்ரல் சென்னையில ஒரு மிக முக்கியமான ஒரு வேட்பாளர் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி 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 என்ற ஒரு தாரக மந்திரத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு பார்ட்டி. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் தயாநிதி மாறனும் சரி, அண்டு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜெகத், எங்க மாவட்டத்தின் மைந்தன் என்று இவர்களாகவே பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரக்கோணம் தொகுதி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு மெம்பர். திமுகவுக்கு ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபர். கலைஞருக்கு பிறகு திமுகவில் எனக்கு தெரிந்து கலைஞருக்கு பிறகா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் நண்பர்களே. இன்றைய நவீன காலத்து அரசியல்ல இன்றளவும் தமிழ் ஒருவர் மூலம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜோதிமணியாக இருக்கட்டும், அல்லது தயாநிதி மாறனாக இருக்கட்டும், ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், இந்த 3 வேட்பாளர்களுமே பாத்தீங்கன்னா தோல்வியை தழுவுவார்கள். இவர்கள் 3 பேருமே பாத்தீங்கன்னா முக்கியமாக அதே போல நம்முடைய கதிர் ஆனந்த் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். கூடுதலாக அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த முறை ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன், இழுவறியில தான் முடிவுகள் வரப்போகுது. கடந்த முறை மக்கள் பாத்தீங்கன்னா வேலூர் தொகுதியில எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க, வேலூர் தொகுதியிலையும் திருமாவளவன் போட்டியிடக்கூடிய சிதம்பரம் தொகுதியிலையும் கடைசி வரை போராடி கதறவிட்டு வெற்றியை பெற வேண்டியது மாறி வேண்டுமானால் திமுகவுக்கு அமையலாமே தவிர ஓரளவு எப்படி சொல்றது ஒரு 11 மணி 12 மணிக்கே ரிசல்ட் இவர் தான் தெரிஞ்சுற மாதிரினா கையை விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. சில விதமான திமுகவின் எம்பிக்கள் 2வது சுற்று வாக்கிலேயே 1.5 லட்சம் 1.25 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல போயிட்டு இருக்கும். அவங்கள பிடிக்க முடியாது. ஆனால் சில பேர் இவர் 10,000, இவர் 14,000, அவர் 18,000, இவர் 20,000 அப்படின்னு டஃபஸ்ட் காம்படிஷன் போச்சு அப்படின்னா படுதோல்வி உறுதி என்பதை உணர்கிறார்கள் திமுகவினர். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, என்னென்ன விதமான விஷயங்கள் நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இணைந்திருப்போம். தேர்தலுடைய முடிவுகள் அனைத்திற்குமே பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கிறோம்.